மெது வடையில ஐஸ்கிரீமா? என்னது மேகில ஐஸ்கிரீம் ரோலா? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 3 கிலோல சமோசா பாத்திருக்கீங்களா? எனக்கு நானே வெச்சுக்கிட்ட சூனி. உங்களுக்கு எவன் பிடிக்கலையோ அவனெல்லாம் இந்த கடையை கூட்டும் இங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. நல்லா அந்த கையை கலக்க விட்டு எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அந்த கலந்துக்குங்க. பாகுபலி தூக்கிட்டு வரா மாதிரி உருவ பொறுப்பை தூக்கிட்டு வர்றாரு. இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. வாடா ஊத்துனா நல்ல பின்ன அதுக்கான அது சைஸ்ல கடாயே இல்லையே. ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் ஃபேமிலி மேன் செந்தில். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, ஆக்சுவலாக வந்துட்டு எந்த வீடியோவுமே பண்ண முடியல. வெளியே போயிட்டு எந்த வீடியோவும் பண்ண முடியல. எந்த ஈவெண்ட்ஸுமே இல்லை, எந்த பஜார்ஸுமே இப்போத்தி ரீசெண்டாக இல்லை. ஐயோ, நீ ஒத்தி தான் உண்மையை பேசுகிறேன். அதனால் வேறு வழி இல்லாமல் நானும் வந்துட்டு ரியாக்ஷன் வீடியோ பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாயிட்டேன். திஸ் இஸ் அவர் சேனல் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தயவு செஞ்சு தாருங்கள். திஸ் இஸ் ஃபார் எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ். சில கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், தமிழிலே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியாஸ் ஒஸ்ட் அண்ட் வியர்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டை தான் நம்ம வந்து இப்போ பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் கலெக்ஷன் எடுத்து வச்சேன். பார்க்கும்போதே படும் பயங்கரமாக இருந்துச்சு. பிஃபோர் வாட்சிங் ஒரு வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சமங்க வீடியோவில் போகலாம். பார்க்க போகிற ஃபஸ்ட் ஐட்டம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா, சத்தியமாக எனக்கு தெரியாது. பங்களாதேஷில் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த ஃபுட் விற்றுட்ருக்காங்க. ஓகேவா, இதோட பேர் சத்தியமாக எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இது என்னன்னே தெரியல. ஓகேவா, ஒரே ஈ முச்சின்னு. ஓகேவா, பார்க்கறதுக்கே பட்டு பா. இது எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியலையே. ஒரே சுத்தி இது என்னன்னு தெரியல. இது 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 என்னன்னு தெரியல. அது என்னன்னு தெரியல. பா, என்னப்பா இது? என்னடா பண்றீங்க? இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க? ஆனால் இங்க யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா. சத்தியம், நான் எவ்வளோ தேடி பார்த்தேன். இது பேர் என்னன்னே எனக்கு தெரியல. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. இதெல்லாம் எப்படா பார்க்குறீங்க? அருவருப்பா இருக்கு. அங்கே நின்று வாங்குறவனோட நிலைமை எப்படி இருக்கும்? இதை பார்க்கறதுக்கே எனக்கு எவ்வளோ அருவருப்பா இருக்கு. என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? அதை ஒருத்த பர்ச்சேஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, காசு கொடுத்து. அவனுக்கு அது தெரியாதா? இதில் ஈ முக்கிறது அதெல்லாம் அவனுக்கு தெரியாதா? பார்க்கலையா? கண்ணு தெரியலையா? திஸ் இஸ் மெயின் பிக்சர் ஒன்லி. இன்னும் நிறைய உள்ள எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துருவோமா? நம்ம அடுத்த பார்க்க போகிற ஐட்டம் சூரத் ஸ்பெஷல் ஸ்கெலட்டன் பீட்சா. எடுத்ததா எடுக்காதா? எடுத்ததா. ஓகே, இது ஒன்றும் தெரியல. இதெல்லாம் ஓகே தான். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. காய்கறிலாம் போடுறாங்க, வெஜிடபிள்ஸ்லாம் போடுறாங்க. அது பிடிச்சிட்டான். சீஸு போடு, சீஸை போடு, கலக்கு. ஓகே, ஒரு மாவில் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஓடே மோல்டு வச்சுருக்காங்கப்பா. ஸ்கெலட்டன் மோல்டு அப்படி போடு. யாராக்கெல்லாம் பேயெல்லாம் பிடிக்குமோ, யாராக்கெல்லாம் மண்டை ஓடு பிடிக்குமோ அவங்களுக்கான ஃபுட்டு போய் இது. ஓகேவா, இது என்ன காமெடி, இதோட ஷாப் நம்பர்லாம் வேற போட்டுருக்காங்க, இதோட அட்ரஸ்லாம் வேற வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மண்டை ஓடு யாருக்கு பிடிக்குமோ, மண்டை ஓட்டில் செய்கிற எந்த ஃபுட்டெல்லாம் யாருக்கு பிடிக்குமோ நீங்கள் அங்கே போய் சாப்பிட்டுங்க. மண்டை ஓட்டை பிச்சு அதை பிச்சு தொட்டு திங்குறாங்க பார்த்தீங்களா? அடுத்த ஐட்டத்தை பார்த்துருவோமா? மாவு உருட்டுறான். பிட்ஸாவா, குலோப் ஜாமுன், மோத்தி, ஸ்வீட்டு, எல்லா ஸ்வீட்டையும் போட்டு ஆடா போவீங்களா? மோமோவா? அது அவ்வளோ பெரிய மோமோ என்னடா பண்ண போறீங்க? ஆல்ரெடி எல்லாமே செம்ம ஸ்வீட்டு. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. 2 குலோப் ஜாமுனு, ஒரு லட்டு, மேலே ஒரு பால் ஸ்வீட்டு, அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாவில் போட்டு ஒரு மோமோவை ரெடி பண்ணி ஸ்டீம் பண்ணுறீங்க. அது எப்படி இருக்கும்?
ஸ்வீட்டாக சாப்பிடுங்கடா. அதை ஏன்டா ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றீங்க? எப்படி இருக்கும்? அதையும் தாண்டி புனிதமானது. சத்தியமாக ஐடியா இல்லை. எனக்கு எப்படி இருக்குன்னு சத்தியமாக ஐடியா இல்லை. மோமோ மேலே அந்த மரியாதை போச்சுடா எனக்கு. குட் ஜோக். சே, அது நார்த்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான இன்னோவேஷன்லாம் வந்து படு பயங்கரமாக இருக்கும். வேணா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ஃபுட்டு. ஒரு மோமோவில் ஸ்வீட், அது பேர் என்னன்னு கூட என்னால் எனக்கு வாமிட்டு தான் வரும். அவ்வளோ ஸ்வீட்டு போட்டால் சுகரில் போய் சேர்ந்துடும். நான் பண்ணிட்டார்ல பா, நல்லா விடு, நல்லா முழங்கை உள்ள ஓடுறவளுக்கு விடு. நல்லா முழங்கை விட்டு நல்லா கலக்கு. நல்லா அங்கே இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகும்ல. வேற எதாவது போடல, கையை வேற க்ளீன் பண்ணிட்டு சிரிக்கிறார் அண்ணன். உங்களுக்கு எவன் பிடிக்கலையோ அவனெல்லாம் இந்த கடையை கூட்டும் போயிட்டு நல்லா அந்த அண்ணனை கையை கலக்க விட்டு எடுத்து கொடுக்க சொல்லுங்க. அந்த தலை போகும்போது பிபி கேட்கும். அது என்னது, அதுக்கு என்ன கன்றாவியோ அதை கொடுங்க. அடுத்தது சாக்லேட் பரோட்டா போடுறான் பாரு அண்ணன். சாக்லேட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டான். ஒரு கலாச்சாரம் என்னன்னு தெரியாதாங்க? சரி, அது தரையா இல்லை டேபிள் தானா? ஓகே, நல்லா உருட்டிட்டான். ஊத்துறான் பாரு ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, சாக்லேட் சாஸு. இது எப்படி இருக்கும்? ஒரே ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு அரை பரோட்டா தின்னும் போதே நம்மளுக்கு வந்து சுகர் ஏறிடும் போல இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கஸ்ட் சமோசா. ஆமாம், கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். பார்க்கலாமா? 3 கிலோ சமோசாவை ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே சாப்பிட்டோன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 11,000 உங்களுக்கு வந்து கேஷாக கொடுக்குறாங்க, ரிவார்டு கொடுக்குறாங்க. குட் ஜோக். இந்த 3 கிலோ சமோசாவை 5 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அந்த கடைக்காரர் உங்களுக்கு அன்பளிப்பாக 11,000 ரூபா தருவாராம். அட்ரஸை வாங்கி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போயிட்டு கலந்துக்குங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், பட் ஐ டோன்ட் கேர். அப்பா, பாகுபலியை தூக்கிட்டு வரா மாதிரி உருவ பொறிப்பை தூக்கிட்டு வர்றாரு. வாண்ணா ஊத்துனா நல்லா பின்ன அதுக்கான அது சைஸில் கடாயே இல்லையே, ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும் போல இருக்கு. என்ன எண்ணெயில் அப்படியே மிதக்க வைக்கிறாங்க. அப்படியே என்ன ஒரு கடாயில் ஒரே ஒரு சமோசா எண்ணெயை மிதக்க வைக்கிறாங்க, போட்டு எண்ணெயில் போட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம். தலையை ஒன்று பண்ணுறானே ஒருத்தன். போடு சப்ஸ்கிரைபை போடு. வந்துனே இல்லையா? பாரு, சுற்றி பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு, சுற்றி இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு. குட் ஜோக். சாப்பிட்டு அடைச்சிக்கிட்டா அவனுக்குன்னு நினைக்கிறாங்களா, இல்லை அவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவனை என்கரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா? இவன் ஏற்கனவே இவனுக்குலாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இவனு ஏற்கனவே கலந்துக்கிட்டு மொக்க வாங்கணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வருஷமானாலும் பரவாயில்ல. முடியல. அவன் கடைக்காரன் ட்ரிக் வச்சிருக்கான்பா. 11,000 தூக்கி சும்மா குத்துருவானாப்பா. யாரையுமே தப்பிக்க விடக்கூடாதியா, அவங்க தூக்குல ஏத்தணும்யா. தெரிஞ்சுக்கலாமா என்ன உனக்கு? இப்போ நீ சாப்பிட்டுட்ட, ஆனால் இப்போ உனக்கு நாளைக்கு தான் இந்த ரியாக்ஷன் தெரியும். உன் வயிறு என்ன கண்டிஷன் இருக்கும், ஒரு 4 நாளைக்கு உனக்கு வெளியே போவாதுன்னு நினைக்கிறேன். பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? 11,000 ஆசைப்பட்டு 50,000 60,000 கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க போகிற. கொடுத்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். இது பழைய தானே, அப்படியே கொடுத்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவோமே. நான் வெளியெல்லாம் போயிட்டு வெயில் வேறு அதிகமாகிடுச்சா, வெளியில் போக முடியல, ஆஃபீஸ் போயிட்டு வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. அதை தாண்டி ஈவெண்ட்ஸ் நீ வெளியே எங்கேயுமே நவர முடியல. ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ போட்டு நம்ம கொஞ்சம் தனித்தனியாக கட்டிடலாம். ரெகுலராக இந்த மாதிரி ரியாக்ஷன் சப்போர்ட் பண்ணினா நான் வந்து நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த பார்க்கலாம். டேக் கேர், பாய்.